இந்த வெந்தயத்தை அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. டெல்லியின் புறநகரில் பல்லே கிராமத்தில் இருக்கிறோம். இந்த விவசாயிகளின் வாழ்க்கை நிறைய மாறிவிட்டது என்கிறார் ஜக்பீர் தர்மா. இவரது குடும்பம் பல தலைமுறைகளாக இங்கு விவசாயம் செய்து வருகிறது. என்னோட அப்பா காலத்துல யமுனா நதி எங்கள் நிலத்துல ஓடிச்சு. எனவே நிறைய வேதிப்பொருள்களை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அணை கட்டப்பட்டதுல இருந்து யமுனாவின் நீர் வயலை வந்து சேர்வதே இல்லை. நதி நீரிலிருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் மண்ணுக்கு கிடைக்காததால் இப்போது பல விவசாயிகள் பயிர் வளரவும் பூச்சிகளை வரவிடாமல் தடுக்கவும் ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறார்கள். சுற்றுச்சூழல் மையத்தால் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் டெல்லியில் சுற்றியுள்ள 60% மண் சீரழிந்திருப்பது தெரிய வந்தது. டெல்லியில் பலர் இப்போது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதே நேரம் விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரம் வேண்டும். இதற்கு நிலம் செழிப்பானதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். அர்பன் ஃபார்ம்ஸ் என்ற சிந்தனைக்கு இதுதான் அடிப்படை. மரபு சார்ந்த செயல்பாடுகளின் உதவியோடு விவசாயத்தை மாற்றி யோசிக்க வேண்டும் என்று இவர்கள் செயல்படுகிறார்கள். உள்ளூர் விவசாய நிலங்களிலிருந்து பெறப்பட்ட அறுவடை கழிவுகளிலிருந்து அர்பன் ஃபார்ம்ஸ் அமைப்பினர் உயர்தர எருவை உருவாக்குகிறார்கள். வழக்கமாக எரிக்கப்படும் நெல் பயிர்த்தாள்களோடு வாழை இலைகளும் காய்கறி கழிவுகளும் எருவாக மாற்றப்படுகின்றன. ஜக்பீர் தர்மாவும் அர்பன் ஃபார்ம்ஸில் இணைந்துள்ளார். இவ்வாறு இணைந்ததிலிருந்து மண் மேம்பட்டிருப்பதாக இவர் சொல்கிறார். வேதி உரங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக இப்போது இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார். அர்பன் ஃபார்ம்ஸின் ஒவ்வொரு மையமும் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள விவசாயிகளுக்கு உதவுகிறது. தங்களது அறுவடையை விவசாயிகள் இங்கு கொண்டு வந்து தருவார்கள். இவற்றை அர்பன் ஃபார்ம்ஸில் கொண்டு வந்து சேர்ப்பதன் மூலம் வேறு சந்தைகளுக்கு நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருக்காது. டெல்லியில் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான முதன்மையான விற்பனையாளராக அர்பன் ஃபார்ம்ஸ் அமைப்பினர் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக முன்பை விட தங்கள் நிலத்தில் விளையும் காய்கறிகள் சுவையாகவும் இருக்கின்றன என்று விவசாயிகள் சொல்கின்றனர்.